கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 12/11/2025 புதன்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். You will see neither wind nor rain, yet this valley will be filled with water. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளையில் ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு சில நிமிடங்கள் உங்களோடு கூட பேசுவாராக. நாம் இயல்பாகவே நம்மால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம், ஒரு மழை பெய்ய வேண்டும் என்று சொன்னால் காற்று, ஒரு தென்றல் மெதுவாக வீசும் பொழுது நாம் புரிந்து கொள்கிறோம் மழை பெய்ய போகிறது என்று சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த சந்தர்ப்பமே காற்றும் இல்லாதபடி தேவன் மழையை பெய்ய பண்ணுவதற்கு என் தேவனால் கூடும். ஆமென். 2வது, குளங்கள், ஆறு, ஏரி, பள்ளத்தாக்கு, குன்றுகள் இதெல்லாம் வறட்சியாய் காணப்பட்டால் மழை பெய்தால் மாத்திரமே நிரப்பப்படும் என்பது நமக்கு தெரியும். என்னைக்கு மழை பெய்ய போது, எப்பொழுது இந்த குளங்கள், ஏரிகள், இந்த வாய்க்கால், இந்த குட்டை, இந்த கம்மா எப்பொழுது நிரப்பப்படும்? மழை பெய்தால்தான் எப்பொழுது மழை பெய்கிறதோ என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் என் தேவனுக்கு மழை இல்லாதபடியும் அந்த வாய்க்கால்களை நிரப்புவதற்கு என் தேவனால் கூடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருப்தியாக நிரப்பி நடத்துகிற ஆண்டவர், நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கக்கூடிய ஆண்டவர். அசாத்தியமான காரியங்களை சாத்தியம் என்று சொல்லுவார், முடியாதவர்களை முடியும் என்று சொல்லுவார். மனிதனால் எதெல்லாம் இல்லை, ஆகாது, நடக்காது, வாய்ப்பில்லை, சந்தர்ப்பமில்லை என்று சொல்லுகிறதை எல்லாவற்றும் ஆண்டு சொல்லுவார். ஆகும், நடக்கும், முடியும், என்னால் ஆகும், சாத்தியம் என்று சொல்லுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவர். ஆபிரகாமுக்கு கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டு பண்ணுவதற்கும் வல்லவராக இருக்கிறவர். இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, விசுவாசித்து என்னோடு கூட அந்த வார்த்தைகளை ஆமோதித்து ஆமேன் என்று சொல்லி பாருங்கள், அற்புதம் நடக்கும். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளிலும் யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை விசுவாசித்து நம்பி ஜெபிக்கிறார்களோ, ஹல்லேலூயா, வெறுமை, ஏமாற்றம், தோல்வி, தனிமை இதெல்லாவற்றிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்யவும். குறைவுகள், பொருளாதார நெருக்கடி, கர்த்தருக்கு குழந்தை இல்லை என்கிற வெறுமை, அந்த குறைவுகள் காணப்பட்டால் எல்லாவற்றையும் நிரப்புவதற்கு என் ஆண்டவரால் முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்ப்பத்தை நிரப்ப முடியும். ஹல்லேலூயா. பொருளாதாரத்தை நிரப்ப முடியும். இயலாதவைகளை என்னால் ஆகும் என்று சொல்லக்கூடும். என் தேவன் அற்புதங்களை செய்து நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ் ஜெபதாஸ். வாட்ஸ்அப்